உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்குள் நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுல தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய சுவாபம் அதை ரொம்ப நம்ம கவனிச்சிருந்திருக்கிறோம். அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக உண்டாக்கினார். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை நம்ம பரிசுத்தமாக்கிக்கலை. இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்தேன்னு சொன்னோம். ஆனால் அவர் பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு பழைய கணக்கு இல்லைன்னு சொல்லி புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். நம்ம ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும். தேவனால் பிறந்திருக்கிறேன், ஆதலால் உலகத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்குறோம். ஆனால் இதை காட்டிலும் அடிப்படையான விஷயம், பைபிளில் சொல்லப்பட்ட 3 திருமணங்கள் அது ஏன் எவ்வளவு முக்கியமானவை என்று நாம் சற்று புரிந்து கொண்டாதான் தேவன் யாருன்னே நமக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீங்கன்னா, இப்போ நமக்கு நாம என்ன செய்கிறோம்? இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஜாதியில் பிறந்தேன், இது உயர்வு தாழ்வு, எல்லாம் படிப்பு இருக்குது இல்லை, பணம் இருக்குது இல்லை, இப்படி தாங்க எங்கள் நாள் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்னு சொன்னோன்னே அது வித்தியாசமாகி விடுகிறது. அதனால் கர்த்தருக்குள்ளே நாம் யாருன்னு தெரியணும்னா அவர் யாருன்னு தெரியணும். ஏன்னா அவருடைய சாயலில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவருடைய சாயல்னாக்கா அவர் யாருன்னு தெரியணுமே. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பிதாவாகி தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், சுவிசேஷத்தில் அறிவிச்சிருக்கிறாரு, பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இயேசுவை நீங்கள் கண்டா பிதாவை கண்டீங்க, பிதாவை கண்டுட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியுது. இதை தான் நான் சொன்னேன். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட திருமணம் இல்லை, திருமணங்கள் ஒன்று ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி சொன்னேன். அவங்க தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் ஆணும் பெண்ணுமாக அப்படின்னு போட்டிருக்கு. ஆணும் பெண்ணுமாக. இந்த வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். சாயல் ஓகே. அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சரிதானா? இப்போ தான் ஒரு வசனம் வாசித்தான் 2 கொரிந்தியர் 11 2:3. 2 கொரிந்தியரில் 11 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, அவர் இரட்சகர் தான், அவர் நமக்காக உயிரை கொடுத்தவர் தான், மரித்து உயிர்த்தெழுந்தவர் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அவர் மணவாளனாக வர்றாருன்னு பைபிள் சொல்லுது. அந்த ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை அப்படியே கர்த்தருக்கென்று இப்போ எல்லா குடும்பங்கள்லேயுமே பயலில் பற்றி எந்த கவலையும் கிடையாது. எங்கிட்ட போகிறேன் வர்றேன் சுற்றுறேன் என்னமோ போகிறேன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி உலகம் இருக்குது.
ஆனால் பெண் பிள்ளைகளை பத்திரமா எவன்கிட்ட பிடிச்சி கொடுக்க வரைக்கும் என் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் கெட்டு போயிட்டா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கற்பை காத்து கொள்ளுகிறதை பற்றி பெண்களுக்கு நல்லா தெரியும். அதை இழந்தால் திரும்ப பெற முடியாது. கற்புள்ள யாருக்கு பையங்க பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணு வேணுமா? செகண்ட் ஹேண்ட் பொண்ணு இருந்தால் போதுமா? காரு செகண்ட் ஹேண்ட் காருன்னா ஓகே, காசு குறைச்சி. மோட்டர் சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் மோட்டர் சைக்கிள்னால் குறைச்ச விலை வாங்கலாம். சைக்கிள் கூட அது சும்மா அடிமாட்டு அடைக்கி வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்டு மோட்டர் சைக்கிள், காரு, எந்த மிஷினாலும் வாங்குறவங்க செகண்ட் ஹேண்டு பொண்ணுன்னா ஆளை விடுங்கடா. கர்த்தருக்கு அப்படி தானே இருக்கும். இந்த புத்தியை நமக்குள்ளே வந்தது அவரால் தானே. அவர் தானே அந்த புத்தியை நமக்குள்ளே கொடுத்தவர். அப்படியானா தேவனுக்கு கற்புள்ள கன்னிகையா அப்படின்னு சொல்லி பவுல் எழுதி, அது எப்போ அந்த கன்னியை நம்ம வர்றோம், என்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்களோ அன்றைக்கு அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு, அந்த ஒரே புருஷனுக்கு நீங்கள் மணவாட்டி சபையாக பொண்ணாக நிச்சயம் பண்ணப்படுகிறீர்கள். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். மணவாளனா இயேசுவுக்காக மணவாட்டி சபையாக நம்மை வைத்து கொள்ளுகிறோம். இங்கே தான் இந்த கர்த்தரை விட்டுட்டு வேறு எந்த சாமியாவது கும்பிட போகிறேன்னா நீ விபசாரம் பண்ணுனேன்னு சொல்லிவிடுறார். நீ இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை பற்றி சொல்லுவார். நீ என் மனைவியாக இருந்துக்கிட்டு நீ அவனோடைய போய் அந்த தெய்வத்தோடைய பாகால்னு சொல்லிட்டு அதுக்கே போய் விபசாரம் பண்ண, மரத்தடியில் மலை மேலே அங்கெல்லாம் போய் விபசாரம் பண்ணுற அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை வச்சிருக்கிறார். பைபிளில் வாசிங்க. அப்புறம் மகனுக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய மகன் தானே, மகனுக்கு பொண்ணு வேணும். பொண்ணுக்கு எங்கே போகிறது இப்படி தடை பார்க்குறாரு, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்கன்னு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மணவாட்டி சபை. அவர் மணவாளன், இது மணவாட்டி சபை. இங்கே சொல்லியிருக்கு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால். இந்த ஆஸ்பெக்டை நம்ம பொதுவாக பிரசங்கியார்களும் பிரசங்கிக்கிறதில்ல, நம்ம வாசிக்கும் போது கூட நமக்கு அது பெருசாக தெரியறதில்ல. இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சிருந்தால் தான் நம்மை கர்த்தர்க்கென்று பரிசுத்தமாய் காத்து கொள்வதிலே நாம் நல்ல உணர்வுள்ளவர்களாக இருப்போம். இல்லாட்டி அப்படி இருக்க முடியாது. அவங்க வந்து சொன்னாங்க, இவங்க வந்து சொன்னாங்க, ஜோசியம் கேட்க போனேன், அப்படியெல்லாம் ஆயிரும். அப்படியெல்லாம் போனால் கர்த்தருக்கு இதை விட வருத்தமான வேதனையான வருத்தமான, அதாவது கோவம் உண்டாக்குற வேறொரு காரியமும் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையின்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். அதில் தொடர்ந்து என்ன வருது, நீ அப்படியெல்லாம் செஞ்சேன்னா நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன்னை விசாரிச்சுப்படுவேன். அது என்னமோ அது அவ்வளவு வேகமாக நம்ம அதை படிக்கல, ஆனால் அப்படி இருக்குது. பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. பொண்ணு நிச்சயம் பண்ண ஒரு பாடு இந்த பொண்ணு வேற எவனோடைய சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு வேண்டான்றுவேன். அப்போ மணவாளனாய் இயேசு மணவாட்டியான சபைக்கும் இதே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இயேசு வந்து அவர் ரொம்ப வருத்தம் தேவனுக்கு, நான் உண்டாக்கின குடும்பத்தை அப்படி கெடுத்து நாசமாக்கிட்டேன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவுடனே அந்த ஏவாளுக்கு என்னென்ன தண்டனைன்னு சொன்னார், ஆதாமுக்கு என்ன தண்டனைன்னு சொன்னார்.
நீ இனிமேல் நெற்றி வேர்வை சிந்தி தான் நீ ராஜாவாக இருந்து நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியதாக நான் உண்டாக்கியிருந்தாலும் கூட இப்படி செஞ்சதுனால, பிசாசு கூட போய் சேர்ந்ததுனால நீ நெற்றி வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடணும்னு சொல்லிவிட்டார். அந்த பெண்ணுக்கு சொல்லிட்டாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனையோட பிள்ளை பெறுவாய் அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். ஆனாலும் தன்னுடைய குமாரன் இப்படி பிசாசு கடத்திட்டு போயிட்டானே அப்படிங்கிற வருத்தத்தில் அவனை மீட்கிறதற்காக தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய இயேசுவை நமக்காக அனுப்பினார். அவர் தான் ஒரே பேரான குமாரன்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு தேவனுடைய இல்லை, ஆதாம் தேவனுடைய குமாரனா இல்லையா? அப்போ அங்கே ஒரே பேரான குமாரன் எப்படி போட்டார்? அப்போ ஆதாமும் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் கணக்கில் இல்லாமல் போயிட்டானே. அப்போ ஒரே பேரான குமாரன் எனக்குன்னு கரெக்டாக எல்லா காரியங்களையும் சரியாக இருக்கிற என் குடும்பத்து பேரை காப்பாற்றுற ஒரு மகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த குமாரன் இந்த குமாரனை காப்பாற்ற வர்றாரு. இயேசு பிந்தின ஆதாம்னு எழுதியிருக்கு. அப்போ முந்தின ஆதாம் யார்? அவன்தான் தேவனுடைய சாயலால் ரூபத்தால் சிருஷ்டிக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய, பூமி முழுவதையுமே பரலோகம் போல் மாற்றக்கூடிய அப்பேற்பட்ட வேலையை கொடுக்கப்பட்டவன். அவன் மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த 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 குமாரனை மீட்கிறதுக்காக இயேசு வர்றார். ஆனால் இதில் என்ன நடக்குது? மணவாளனாகிய இயேசுவுக்கு பொண்ணு எங்கேன்னு தேடினா, இந்த ஆதாமியவாள் சந்ததியிலிருந்து யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வர்றாங்களோ அவங்க தான் என்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி சபைன்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கு நம்ம சபையாக இருக்கிறோம், அதனால் மணவாட்டி சபைன்னு சொல்கிறோம். ஆதாம் முதல் கடைசியில் இயேசு சபையை எடுத்துக்கொண்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க வரைக்கும், ஈவன் 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் கூட யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த மணவாட்டி சபை அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றாங்க. ஒரே மணவாளன், ஒரே மணவாட்டி, நம்மெல்லாம் சேர்ந்து கற்புள்ள கன்னிகையாக அவருக்காக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த நிச்சயம் பண்ணிட்டாரு அப்படின்னு அதை விட்டு மாற மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம், சீக்கிரமாக நிச்சயம் பண்ணி தொலைக்காதீங்க, கல்யாணம் வர அன்றைக்கி முந்தின நாள் நிச்சயம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் பைபிளில் என்னமோ வேறு எழுதியிருக்குது, சீக்கிரமாக நிச்சயத்தை பண்ணி வச்சாலும் கல்யாணம் பண்ணுறது வேற ஒரு நாள்னு அப்படி ஏதோ வச்சுருக்கிறாரு. அப்படி நிச்சயம் பண்ண ஒரு பாடு, சேச்சி இந்த பையனுக்கு ஏன் நிச்சயம் பண்ணான், அங்கே ஒரு நல்ல பையன் வர்றானே அப்படின்னா என்ன செய்கிறது? அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி அடங்கியிருக்கணும். அப்புறம் இந்த பொண்ணையா போய் நிச்சயம் பண்ணான், இப்போ இங்கே சூப்பராக ஒரு பொண்ணு வருது, அதை அழிச்சிட்டு இதை போட்டுக்கலாமா? அதை அழிக்க முடியாது. அழிச்சா அதெல்லாம் ரொம்ப 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 கேவலமான மோசமான காரியங்கள் வருது. அதனால தான் மாப்பிள்ளை பொண்ணு விஷயத்தில் சரியாக பார்க்கணும். எனக்கு நான் சொல்லுவேன், சில ஆட்கள் சொல்லியே வச்சுருக்கேன், ரட்சிக்கப்பட்டவங்க உயிரோடு இருக்க ஆள், ரட்சிக்கப்படாதவங்க பணம். இந்த உயிரோடு இருக்க ஆளையும் ஒரு பணத்தை ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா கட்டி வச்சு போ வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குமா? எப்போதுமே ஒரு பணத்தை சுமந்துக்கிட்டே வாழ்க்கையை, வாழ்நாளெல்லாம் ஒரு பணத்தை சுமந்துக்கிட்டே வாழ்க்கையை நடத்தணும். உண்மையா இல்லையா? நான் ஒருத்தங்கிட்ட அப்படி சொல்லிவிட்டேன், அன்னையிலேருந்து அவங்க கேட்ட கோபம் சண்டை. ஓகே, அதுக்கு நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருக்கவும் முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே நிதானித்து பார்த்து
யார் மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதை அவர் சரின்னு சொன்னால் தான் நிச்சயம் பண்ணணும், இல்லாட்டி அந்த விஷயத்தில் இறங்கக்கூடாது. அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்ல நீ வாட்டு குருவி மாதிரி காக்கா குருவி மாதிரி நல்லா நிம்மதியாக ஒரு பாரத்தையும் சமைக்காமல் வாழலாம். வாழ்க்கை பாரத்தை பற்றி சொல்கிறப்ப தான் பவுல் சொல்கிறேன், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேதனையெல்லாம் பாடெல்லாம் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணாமல். என்ன என்னை போல் நீங்கள் இருந்து விட்டால் நலம்லாம் சொல்கிறேன். மோசே என்ன பண்ணால் இது மாதிரி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஆட்டோடைய கடின இருதயத்தினால சரி தொலைஞ்சுவோ அப்படின்னு தழுதல் சீட்டை கொடுத்தான்னு அங்கே எழுதியிருக்கு. ஆனாலும் கல்யாணத்தப்போ அப்படி ஆண்டவர் சிருஷ்டிக்கலை, பிதா அப்படி உண்டாக்கலைன்னு சொல்லி இயேசுவே சொல்கிறார், பிரிந்து போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அதாவது புனிதமான திருமணமும் குடும்ப வாழ்க்கையும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது புனிதமானது. இந்த அதை எழுதியிருக்கேன், பைபிளில் சொல்லப்பட்ட திருமணங்களும் குடும்ப வாழ்க்கையும் அதில் இருக்க குடும்பம் புனிதமானது. புனிதமானதை ஒரு அழுக்காக்க யாருக்குமே மனசு வராது. ஒரு வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், அந்த பத்திரம், அது பேரே பத்திரம், அதை கொண்டு போய் பத்திரமாக வைக்கணுமா. எல்லாத்த காட்டிலும் இந்த புனிதமான நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் புனிதமானவர்கள்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அவர் உங்களை அவருடைய சாயல் ரூபத்தில் அவரை மாதிரி பரிசுத்தமாக நீதியாக அவருடைய பிள்ளையாக பூமியை ஆண்டு கொள்ளத்தான் உண்டாக்குனார். ஆனால் புனிதமானவர்கள்னு சொன்னால் உங்களை இருதயம் உங்கள் இருதயம் உங்களை ஏற்றுக்குதா? ஏற்றுக்கலைன்னா உங்கள் இருதயம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை கர்த்தர் புனிதமாக உண்டாக்குனார்னு தெரிஞ்சாதான் அந்த புனிதத்தை இழக்காதபடி நீங்கள் கவனமாக இருப்பீங்க. நாமெல்லாம் போகிறதுல இலைய குப்பை எல்லாம் விழுந்து போகுதுங்க அப்படி சொன்னால் அப்புறம் 1000 பாவத்தோட 1001வது பாவத்தை செஞ்சால் ஒன்றும் மோசம் இல்லை அப்படியெல்லாம் நினச்சிருவோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? இனி பாவம் அவ்வளவுதான். ஏற்கனவே நான் விபச்சாரியெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க, இப்போ தான் ரட்சிக்கப்படுறேன், நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால், உன்னுடைய பழைய வாழ்க்கை நீ விபச்சாரமெல்லாம் பண்ணியா, ஓகே அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. புது அக்கௌண்ட்டு மட்டும் வைக்கக்கூடாது. ஒருத்தி சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லைன்னாக்க இல்லை உனக்கு 5 புருஷன்றார். அவள் ரட்சிக்கப்பட்டிருப்பா, அந்த பழைய கணக்கெல்லாம் அவளுக்கு இருந்திருக்குமா? இல்லை. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிவிட்டாரே, அவள் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டா. அப்போ அவளை தேவன் விபசாரியா என்றாரா? என்னலையே. பரிசுத்தமான மணவாளனாய் இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக தான் அவர் நினைக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஏடா கூடமாக தப்பு நடந்துருச்சுங்க, அந்த கற்பை இழந்துட்டேன்னு ஒருவர் நினச்சாலுமே, ஆனால் உண்மையாக மனம் திரும்பினா பாருங்கள், உண்மையாக மனம் திரும்பினா பழையவைகள் அவர் அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டார், அவைகளை நினையாதிருப்பேன்னு சொல்கிறார். இப்படி அப்படி நினையாதிருப்பேன்னு சொல்கிறத என்னாலெல்லாம் இப்போ என்ன நான் இதெல்லாம் நினைக்காத அப்படின்னா நினைக்காமல் இருப்பேனா? நினைக்காதன்னு சொன்னதுனால தான் நினப்பு வருது. ஆனால் அவர் பழைய அக்கிரமங்களை பாவங்களை நினையாதிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்குது, நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. அவர் உங்களை கிறிஸ்துவுக்காக கற்புள்ள கன்னிகையாக அவர் உங்களை பார்க்கிறார். உங்கள்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கலை. என்னாகுமோ அந்த 22, 23, 24 வாசிங்கன்னா, யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கவில்லை. அவர் பார்க்கலைங்க.
இன்றைக்கு அவர் உங்களை அப்படி தான் பார்க்குறாரு. அவருடைய பார்வை சரியாக இருக்குது. உங்களை பற்றிய பார்வை உங்களுக்கு சரியாக இருக்கா? அவருடைய பார்வை உங்களை பற்றி சரியாக இருக்கிறது. நீங்கள் கற்புள்ள கன்னிகையாய் இயேசுக்கென்று ஒரே புருஷனாகிய இயேசுக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னிகையாய், கற்புள்ள கன்னிகையாய் கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. உங்களுடைய பார்வையிலே நீங்கள் அப்படி வருகிறீர்களா? உங்கள் பார்வை, உங்கள் மனசு சொல்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. அதனால் கர்த்தர் சொல்கிறத கேட்டு அப்படியே ஆமா சாமி போட்டு போகிறது தான் சரி. அவர் உங்களை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார், பரிசுத்தம் என்று சொல்லுகிறார், நீதி என்று சொல்லுகிறார், அவருடைய சுபாவத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறார். இதோ கட்டுகிற அவிழ்க்கிற அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொன்னார். உங்களுக்கு விரோதமாக இருக்க வல்லமையில் அடக்கலாம், கட்டலாம், துரத்தலான்றாரு. யாரெல்லாம் பிசாசோடைய பிடியில் இருக்காங்களோ அவங்க விரும்பினா அவங்கள அந்த கட்டுகள்லேருந்து விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ள நீங்கள் பேசலாங்கிறாரு. யாரெல்லாம் சத்தியத்தை அறிகிறார்களோ சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறது. இப்படி இந்த விவரம், என்னை பற்றி அவர் எந்த குறையும் சொல்லலை, அந்த காலத்தில் அப்படிலாம் பாவம் செஞ்சு தொலைச்சனே. அவர் உங்களை நல்லா பார்க்குறாரு, கற்புள்ள கன்னிகையாக பார்க்குறாரு. உங்கள் இருதயம் உங்களை சரியாகி பார்க்க கிடவுது. இங்கே தான் தகராறு. நம்ம அப்படி இருந்துட்டோமே, அப்படி அதை தான் அவர் பேசலையே, கேட்கலையே, நான் திரும்பி நினைக்கிறதில்லையேங்கிறாரே. அது மிக மிக தேவன் உங்களை பார்க்கிறது போல நீங்கள் உங்களை பாருங்கள். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பிள்ளையா, மணவாளனா இயேசு ஒரு பிள்ளை, மணவாட்டி சபையெல்லாம் சேர்ந்து ஒரு பிள்ளை. இயேசு மணவாளன், மணவாட்டி பொண்ணு. பிதாவாகிய தேவன் இந்த 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்றார். இந்த கல்யாணம் விடாதுங்களா? அவர் பைபிளே கல்யாணத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போக்கு எல்லோரும் கல்யாணம் பண்ணி தான் வாழ்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு. பரலோகத்தில் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட எப்படி இன்பமாக வாழலான்னு சொல்லி அதற்கு சாயலாக நிழலாக இங்கே பூமியில் கணவனும் மனைவியுமா வாழ்ந்திருக்க, குடும்பமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தாரு. கொஞ்சம் பேர் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த இன்பத்தை, குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த இன்பத்தை காப்பாற்றிக்கிறாங்க. நிறைய பேர் இதையும் அதையும் செஞ்சு கடைசிக்கு அந்த சந்தோஷம் சமாதானத்தை இழந்துட்டு வாழ்க்கையே ஒரு பாரமாக போச்சுங்க, பெரிய பாரம்ங்க அப்படின்னு வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் பாரத்தைங்க என்கிட்ட இறக்கி வை, என்னுடைய நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கொள், என் இடத்துல கற்றுக்கொள். என் பாரம் லகுவாகும், சுமை பாரம் என்னவா இருக்குது, சுமை லகுவாகும், நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் கூட வா, என்னோட நட, நான் ஒரு மாடு நீ ஒரு மாடு, 2 பேர் சேர்ந்து வாழ்க்கையை இழுத்து நடத்திட்டு போகலாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ இவர் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி தெரிந்து கொள்ளுதலில் நாம் ரொம்ப விசேஷமான ஆள்கள்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி பார்க்கணும். இந்த ரொம்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வர்றதான ஒரு காரியத்தில் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டாராம். அதோட தொடர்ச்சி நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாவதற்கு, நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் சேர்க்கப்பட்டு பரலோகம் போகிறதற்கு அப்படியெல்லாம் எழுதியிருக்கு.
எதுக்கு தெரிந்து கொண்டாராம்? மணவாளனா இயேசுக்கு மணவாட்டி சபையா அந்த புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்தார். அந்த பிசாசு பிள்ளை இல்லமே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்படாதவன் பிசாசு பிள்ளை தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா அந்த கணக்கு முடிஞ்சு போய் தேவனுடைய பிள்ளைகளாக. இதுதான் பெரிய விஷயம். 1 யோவான் 3:1 எழுதியிருக்கும், அவர் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறதுனாலே அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த இடத்துல இந்த தெரிந்து கொள்ளுதல் இங்கே வருது. இந்த எபேசியர் 1:4 குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ தான் பிரச்சனையை கிளப்புறேன். சரி, நீங்கள்லாம் அப்படி கர்த்தருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டது ஓகே. அப்புறம் யாராவது ஒருத்தன் போய் இயேசுநாரை காட்டி கொடுத்தா தானே அவர் நமக்கு சிலுவையில் பாடுபட முடியும். அப்போ அதுக்காக ஒரு யூதாசை உண்டாக்கலான்னு உலகத்தோற்றம் முன்னே கணக்கு பண்ணிட்டாரா? அது எப்படி? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களெல்லாம் பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் சுவீகார புத்திரர்னு குறித்தார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பிசாசு பிள்ளையாக நரகத்துக்கு போகிறதுக்கு அப்படி குறித்தார். அவ்வளவுதான். உலகத்தோற்றத்துக்கு முன்னே நீ நரகத்துக்கு போகணும், நீ இயேசுநாரை காட்டி கொடுக்கணும், அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை. அப்படி செஞ்சுருந்தால் அவர் செய்கிற தப்பு மாதிரி வேறு யாரும் தப்பு பண்ணவே முடியாது. ஆனால் தேவன் நீதிபரர்னு, சத்தியபரர்னு, அன்புள்ளவர்னு, நன்மை செய்கிறவர்னு, சரியான நியாயத்தீர்ப்பை கொடுக்குறவர்னு, ரட்சிக்கப்பட்டவங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர்னு, இப்படி அன்பாக இருக்கிறவர் ஒருத்தனை என்ன இவனை யூதாசா உண்டாக்கிடலாம் அப்படி, அப்போ இவன் காட்டி கொடுப்பேன், அப்போ சிலுவைக்கு போகலாம். தேவையாது. அவன் காட்டி கொடுக்காமல் இருந்தாலும் இவர் சிலுவைக்கு போயிருப்பார் ஏதோ ஒரு விதத்தில். அதான் சொல்லுவாங்க, யாக்கோபு இந்த சொத்து நமக்கு வேணும்னு சொல்லி அவன்கிட்ட அந்த சுவீகார பத்திரத்தை எழுதி கொடு, அப்போ நான் சோறு கொடுக்குறேன்னு சொல்லி பிடுங்கினான்ல. அப்பாவை ஏமாற்றி சொத்து பூரா எனக்கு வரணும்னு பிடுங்கிட்டான்ல. 2 தடவை ஏமாற்றி விட்டான்ல. ஆனால் கேள்வி, இவன் அந்த ஏமாத்துகிற வேலை செய்யாமல் நீ அந்த புத்திர சுவார்த்தை எழுதி கொடுத்தா தாண்டா தருவேன், சோறு கொடுப்பேன்னு சொல்லாமல் அப்படி இருந்திருந்தாலும் யோசேப்பா இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாருங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க? அது வேற ஏதோ விதத்தில் வந்திருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஏமாற்றி ஒருத்தனை பிடுங்கி அப்படி தான், அது கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருந்தா இந்த மாதிரி பிடுங்கி ஏமாற்றியெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பிடுங்கி ஏமாத்தினவனை கூட கர்த்தர் கடைசியில் சரி பண்ணார். யாக்கோபு எப்போ சரி பண்ணப்பட்டான்? அந்த ஆற்றை கடந்து வர்றதுக்கு முன்னாடி, ஐயோ சாமி, ஏசா வர்றேன், தொலைச்சி கட்டிடுவேன், என்னை காப்பாற்றணும், ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசிக்காக கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய், அதனால் நீ பேரை மாத்திரண்டா, இனிமேல் நீ யாக்கோபு இல்லை, ஏமாத்திரவன் இல்லைடா, நீ எ பிரின்ஸ் வித் காட், தேவனுடைய குமாரனா நான் உன்னை ஆக்குறேன்னு சொல்லி அப்படி பேர் வச்சார். இந்த பாடெல்லாம் வேண்டியதில் முதல்ல ஏமாத்தாமல் இருந்திருந்தான். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் போதும், வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்துடும். யாரையும் கர்த்தர் அந்த காட்டி கொடுக்குற யூதாசா உண்டாக்கலை. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இவருக்கு யார் யார் நம்ம கூட வருவா, யார் யார் அவங்க கூட போவா அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். கர்த்தருக்கு விவரம் தெரியும். வருங்காலங்களில் யார் என் கூட இருப்பாங்க, வருங்காலங்களில் யார் பிசாசு கூட இருப்பாங்க, அது அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். ஃபோர் நாலெட்ஜ், நாட் ப்ரீ டெஸ்டினேஷன். ஃபோர் நாலெட்ஜ். ப்ரீ டெஸ்டினேஷன்னா நீ வருங்காலம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நியமிக்கிறது. என் தலையில் எழுதிட்டாருங்க. தலையிலெல்லாம் எழுதலை. தலை எழுத்து அவன் தான் நிர்ணயிக்கிறான்.
எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக சிருஷ்டிக்கப்படுறாங்க. ஆதாமின் சந்ததியாக பிறக்கிறாங்க. தேவன் தம்முடைய ஆவி அவர்களுக்குள்ளே வைக்கிறாரு. எல்லாருமே ஒருவராயிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் எல்லாருக்குமா கொஞ்சம் பேர் குறைச்சான், எல்லாருக்குமா யூதாசம் மட்டும் விட்டுட்டான். அப்படி இல்லையே. நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயிக்கிறோம். பிறந்து வந்தோம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், வந்துட்டோம். அந்த ஒரு கூட்டம் வரமாட்டேங்குது. அவங்க இங்கே வரலன்னாவே பிசாசு கூட்டத்தில் போகிறாங்கன்னு அர்த்தம். அது அப்படியே போகிறேன்றாங்க. அவங்கள யார் என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களும் குடும்பமாக தான் வாழ்கிறாங்க. அது ஒரு சபிக்கப்பட்ட குடும்பமாக வாழ்கிறாங்க. சில சமயத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தை விட அவங்க கொஞ்சம் குடும்பத்தை நல்லா நடத்திடுவாங்க போல். அப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தை தான் கர்த்தருடைய பிள்ளைகளை பிரிக்கணும், உடைக்கணும், தகர்க்கணும், இவங்களை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதாம் பாவம் செஞ்ச அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணிட்டான். கர்த்தருக்கு வருத்தம், கோபம். இந்த குடும்பத்தை நான் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படி சொல்லி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஒரு குடும்பத்தில் கல்யாண நாளிலே செய்கிறார். கல்யாணத்தை அவர் அவ்வளோ மேன்மையாக கருதுகிறார். நீங்கள் புனிதர்களாய் உண்டாக்கப்பட்டீர்கள். அந்த புனிதர் அவருங்க, இந்த புனிதர் இவருங்க, எல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக புனிதமாக, புனிதர்னு சொன்னால் ஒத்துக்கிற மாட்டீங்க. அந்த புனிதர்கள்லாம் எப்படி நல்ல காரியங்களை செஞ்சாங்களோ அதுபோல் நீங்களும் நற்காரியங்களை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்கே? பிலிப்பியர் 1:5. பிலிப்பியர் 1:5. உங்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அதாவது இயேசு சபையை எடுத்துகிட்டு போக வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். அவர் வந்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக நற்கிரியைகளை, பூமியில் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் இயேசுவோடைய வருகை நாள் பரியந்தம் அதை நடத்துவார் என்று அறிந்திருக்கிறேன்கிறான். இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் லேசாக டைம் ஆச்சு, ஆனால் இந்த பிரச்சனை இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ பவுல் எழுதும்போது கிறிஸ்து இயேசுக்குள் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னானா? அது எங்கே? கலாத்தியர் 1:1 14-15 கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் போட்டிருக்கா. எரேமியா 1 அதில் 5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. இது என்னது? வயிற்றில் உருவாக்கின ஒரு பாட்டு தெரிஞ்சு கொண்டா ஓகே. உருவாக்குறதுக்கு முன்னே உன்னை தெரியும்டான்னா, உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அவனெல்லாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெரிஞ்சு கொண்டார். பவுலையும் அப்படி தெரிஞ்சு கொண்டதாக பார்க்குறான். நம்மளெல்லாம் என்ன கணக்கில் வச்சுருக்கிறாருன்னு நமக்கு தெரியலையே. அப்படியே நினப்பு வருதா? அங்கே 4 நாலெட்ஜுன்னு ப்ரீ டெஸ்டினேஷன், முன் அறிவு, முன் குறிப்பு, அப்படி இதில் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலாக, அதாவது இயேசுவுக்கு எப்படி இருக்கீங்கிறத எங்கள் எபேசியரில் அது ஒரு வசனம் வாசிச்சிடலாம். எபேசியரில் இல்லை, ரோமரில் 8வது அதிகாரம், ரோமர் 8 28, 29, 30. அன்றியும் எடுத்துட்டிங்களா?
8 28 29 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த கேஸ் இது நம்மக்கிட்ட வர்ற கேஸு, இது சரிப்படாது, நம்மகிட்ட வரல போ அப்படின்னு யாரெல்லாம் அவருக்கு அவங்களோட இப்போ ரட்சிக்கப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியுது. அதெல்லாம் அப்படி ரட்சிக்கப்பட்டு வர்றவங்கெல்லாம் என்னுடைய குமாரனாய் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நான் வைக்கிறேன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டார். இவன் நரகம் போகணும், இவன் பரலோகம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணலை. யாரெல்லாம் இயேசுகிட்ட வர்றாங்களோ ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் இயேசுவோடைய சாயலுக்கு வரும்படி, கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும்படி, கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ண உள்ளவராயிருக்கும்படி, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கும்படி, கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் உட்கார வைக்கும்படி அப்படி தெரிந்து கொண்டார். யார்? ரட்சிக்கப்படுறவர்கள் எல்லாம். ரட்சிக்கப்படாதவங்களாம் போடா, என்கிட்ட வரல, இல்லை போ, அந்த பிசாசு அது கூட போகணுமா, போ, நான் போகிற நரகத்துக்கு நீ போ, அப்படி தான் முடிவு பண்ணாரே ஒழிய நமக்கு ஒரு யூதாஸ் வேண்டியிருக்கேன், சரி யூதாஸை உண்டாக்கலாம், அவனை அப்படி போட்டு தள்ளிடலாம், அப்படி உண்டாக்கியிருந்தாருன்னா அவரை மாதிரி அநீதியான ஆள் யாருமே இருக்க முடியாது. அப்போ எப்படி வருது? என்கிட்ட வர்றவங்களெல்லாம் இயேசுவை போல மாற்றுவேன், என்கிட்ட வராதவங்களெல்லாம் அந்தி கிறிஸ்து மாதிரி ஆக்கி நரகத்துக்கு போயிடறான் போ. என்கிட்ட வராதவன்லாம் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுறான், அவன் கூட போகிறான், அவன் போய்கிட்டேன். சாய்ஸ். உங்கள் முன்னாடி மரணமும் ஜீவனும், உங்கள் முன்னாடி ஆசீர்வாதமும் சாபமும், எது வேணும் நீ சூஸ் பண்ணு. ஆனால் நான் புத்தி சொல்கிறேன், நீ பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். பாவம் செய்யாமல் வாழணும்னு சொன்னார். ஆனால் நம்ம பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு பலனையும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். யோசேப்பு தன்னை பாவம் செய்யாமல் காத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணி அவனை கொண்டு பார்வோனுடைய அரண்மனையில் அங்கே கவர்னராக நிறுத்திவிட்டார். அந்த வேலையை அவர் செஞ்சார். யுத்தம் பண்ணுற வேலையை அவர் செஞ்சார். பாவம் இல்லாமல் கரெக்டாக நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. நீங்கள் பாவம் இல்லாமல் நில்லுங்க. அவனை கவர்னராக கொண்டு போய் நிறுத்தினது போல் உங்களை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறோடைய வசனம் இதான். ஆனால் பாவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு யுத்தம் பண்ணுறாரா? அதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது, பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பலனை எல்லாம் ஞானத்தெல்லாம் கொடுத்துடுத்தேன். பாவம் இல்லாமல் இருன்னு சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே அப்படி சொல்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டு அந்த சோதனையில் அவன் ஜெயிச்சிட்டான். பார்த்தீங்களா? போத்திபாரோட மனைவி இவன் வஸ்திரத்தை பிடிக்கிட்டான், வஸ்திரமெல்லாம் ஓடிப்போனான்னு போட்டிருக்கு. இவன் ஓடிப்போனான், கவர்னர் ஆகிட்டான். ஆனால் போத்திபார் மனைவியே கூப்பிட்றாங்க, நான் என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறதா, போய் என்னமாவது பண்ணு, அப்புறம் என்னால் கவர்னரை நினைக்கவே கூடாது. இப்போது நாம் ஒவ்வொரு பாவம் செய்யும்போது நமக்கு ஆயத்தமாக இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறோம். ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் நமக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு இந்த பாவ சந்தோஷத்தை ஏற்றுக்கிறேன்றோம். மறுபடி சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு பாவமும் சின்னதோ பெருசோ செய்யும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பிசாசு கொடுத்த பாவ சாபத்தை ஏற்றுக்கிட்டீங்கிறது தான் அர்த்தம். அதனால் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவன் உங்களை எப்படி புனிதர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், புனிதர்களாய், கல்யாணம் பண்ணால் கூட கல்யாணமும் புனிதமானதாய், குடும்ப வாழ்க்கை புனிதமானதாய் கர்த்தர் எப்படி ஏற்படுத்தி இருந்தாரோ அதை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த சும்மா இங்கிட்ட அங்கிட்ட நம்மளை அட்டென்ஷனை
சிதற பண்ணுகிற இந்த ஆட்களை பார்க்கக்கூடாது. சமயத்தில் வீட்டாரே சத்துருக்கொள்ளாக இருப்பாங்க. என்னத்துக்கு போய் ரட்சிக்கப்படுற அப்படியெல்லாம் கேட்பாங்க. அந்த கோயிலுக்கு போனால் தான் ஆச்சாக்குன்னு கேட்பாங்க. ஏன் இந்த பைபிளை தூக்குற என்னுவாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் சொல்லுது, உன் இள வயதில் நீ இந்த பைபிளை முதிர் வயதில் இது உன்னைய சுமக்கும்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர். நீங்கள் எவ்வளவு மேன்மையாய் உண்டாக்கப்பட்டீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் புனிதர்களாய், ஏதோ ஒரு சிலர் தான் புனிதர்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரட்சிக்கப்படுகிற எல்லாரும் புனிதர்களாய் உண்டாக்கப்பட்டு, நீங்கள் ஒரு திருமணத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த திருமணம் கூட புனிதமாக்கப்பட்டு, இந்த திருமணம் எப்படின்னா மணவாளனா இயேசு மணவாட்டியோடைய சபையாக அங்கே எப்படி புனிதமாக எவ்வளோ ஆசீர்வாதமாக நிறைவாக இருக்குமோ அதற்கு சாயலாக ரூபமாக பூமியில் கர்த்தர் உங்களை வாழ பண்ணியிருக்கிறாருங்கிறத தான் காட்டுதே ஒழிய வேறல்ல. இங்கே இந்த கல்யாணம் நடந்தது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்தில் சிலருக்கும் குழப்பமெல்லாம் இருக்கலாம், இப்படி நஷ்டமெல்லாம் ஆகி போச்சு இருக்கலாம். ஆனால் இந்த கோர்ட்டில் எல்லாம் நமக்கு நியாயம் கிடைக்காம போகலாம். நமக்கு இன்னொரு கோர்ட்டு அங்கே இருக்குது. இங்கே இவங்க ஏமாற்றலாம், ஆனால் அங்கே ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. இங்கே இந்த திருமணத்தில் இங்கே இருக்கிறது சில சமயத்தில் காப்பாற்ற முடியுது, சில சமயத்தில் காப்பாற்ற முடியலை. ஆனால் முடிஞ்ச மட்டும் காப்பாற்றணும். அதை அதில் கர்த்தர் மாற்றம் வைக்கலை. நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நாம் புனிதர்களாக, கல்யாணமும் புனிதமானதா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்குன்னு எங்கேயோ எழுதியிருக்கா? ஹலோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமானதுன்னு எழுதியிருக்கா? எங்கே? 1 கொரிந்தியர் 7 கண்டுபிடிச்சா உடனே சொல்லுங்கள். 7:14 1 கொரிந்தியர் 7:14 15 ஆமாம் 14 1:4 7வது அதிகாரம் 14. என்னத்தினால் எனில் அவிசுவாசியாய புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. புருஷனோ மனைவியோ ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்குன்னு எழுதியிருக்கா இல்லையா? இப்படி தான் எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் சொல்கிறதுனால தான் அந்த 2 கொரிந்தியர் 6 அவர் 13 கடைசி வரைக்கும், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாராம் புத்தி? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த எல்லாம் அது என்ன பண்ணுறாரு? பேலியாளுங்கிறாரு, அவிசுவாசின்றாரு, அநீதிங்கிறாரு, அப்புறம் விக்கிரகம்ங்கிறாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தில் உயிரோட இருக்கார், ஒரு பணத்தை கட்டிக்கிட்டு அப்படி வாழ்க்கையை நடத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் சமயத்தில் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது, விசுவாசிகளே ஏமாத்துறாங்க. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டு வர்றவன், நான் இப்போ படிச்சிருக்கேன், நான் பாஸ்டராக வேலை பார்க்குறேன்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னார். என் முன்னாடி தான் சொன்னார்.
ஏன்னா அந்த பாஸ்டர் வேலை ரொம்ப கடினம். அது உண்மையாக இருந்தால் நல்லா வருவான். ஆனால் அப்படி நிறைய பேர் உண்மையாக இல்லை. உண்மையாக இல்லாமல் இருக்கிறப்ப நான் பாஸ்டர் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்காதீங்கன்னார். நல்லா தீர விசாரித்து இருதயம் நல்ல இருதயமாக நல்லா பழைப்பானா, குடும்பத்தை நல்லா நடத்துவானா அப்படின்னு தெரியாமல் இந்த வேலையில் இறங்காதேன்னு. அவர் பைபிள் கோர்ஸ் நடத்துகிறவர். நிறைய பேர் பைபிள் கோர்ஸ் நடத்தி அவங்களெல்லாம் பாஸ்டர்களாக போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணி பைபிள் சொல்லி கொடுத்து அனுப்புனவர். ஆனால் பார்க்குறப்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப கவனமாறு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புனிதமானவர்கள், உங்களுடைய புனிதத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் திருமணத்தில் வரும்போது அது திருமணம் புனிதமானதாக இருக்க கடவுது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த புனிதத்தை காத்துக்கொள்வோம். ஏன்னா நமக்கு இன்னொரு கல்யாணம், அங்கே அந்த மணவாட்டி சபையாக கற்புள்ள கன்னியாக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. ஓகே, எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆராதனை முடிஞ்ச உடனே அங்கே ஞானஸ்நானம் இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இருதயங்களில் வேத வாக்கியங்களை உம்முடைய அந்த வாக்கு தத்தங்களை விளங்க பண்ணுகிறீர். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் என்ன நடக்கும் என்றும் கர்த்தர் நீர் சொல்லுகிறீர். கர்த்தாவே, நீரே எங்களுடைய ஜீவன். பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளே நானல்ல கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறாருன்னெலாம் சொல்கிறான். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனி எங்களுடைய ஆசாபாசம் அல்ல, கர்த்தருக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ முன்னேறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த திருமண குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, அங்கே பரலோகத்தில் மணவாளனா இயேசுவுக்கும் மணவாட்டியாக சபை என்று சொன்னீரே, அந்த திருமணத்தில் இருக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்களை வழிநடத்தும். நாங்கள் உமக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. கர்த்தராகிய